ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மாமாவை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு கடையில் போயிட்டு அக்கறையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவருமே நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டேடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஸோ அந்த சமயத்தில் சுகன்யா வந்து வெடுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பொருள் வாங்கிட்டு காசை கொடுத்தா வாங்க மாட்டேறாரு, இந்த மனுஷன் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கார், சொந்தமே இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரம் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஒன்றும் இல்லைடா குமரவேலு, சும்மா தான் என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா குடும்பம் மொத்தமாக உன்னை வெறுத்ததுக்கப்புறமா இவர் மட்டும் எப்படி நல்லவராக உன்னை பார்க்க வந்திருப்பாரு, கடையில் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போக வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னாலையும் சொன்னதுனாலையும் அதுதான் உண்மை, நான் என் மாமாவை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் உங்களை நாங்கள் நம்பிடுவோமா, குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் பேச உடனே, இங்கே பாரு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசினா என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோவத்தோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கைகளை பாயிடுது. குமரவேல் கதிரை ஓங்கி அடைஞ்சிடுறாங்க. ஸோ நம்ம பழனி வந்துட்டு சண்டை வேண்டாடா, எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டீங்க, பரவாயில்ல குமரவேலு கொஞ்சம் அமைதியாக இருடா, எல்லாரும் மாதிரி கதிர் கிடையாது, அவன் என்னை பார்த்து நல்ல வழியாக தான் பேசிட்டு போக வந்திருக்கான் அப்படின்னு. மாமா அதாவது சித்தப்பா நீ தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்க சித்தப்பா, இவன் வேவு பார்க்க இங்கே வந்திருப்பான், அவன் அப்பா பாண்டி அனுப்பி விட்டுருப்பான் அப்படின்னு உடனே கதிருக்கும் கோவம் வருது. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு சுகன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டையை உருவாக்குறதுக்காக குமரவேலுக்கு கதிர் அடித்ததை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க, வீடியோ எடுத்து. ஸோ அதை பார்த்த ராஜி இங்கே வந்து கோவத்தோடு இருக்காங்க. அதாவது இப்படி என் புருஷனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனாங்க இல்லையா, அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, என் புருஷனை எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே கூடாது தரையா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னாங்க, இப்போ அந்த ஃபேமிலி நல்லாவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் எல்லாமே இப்படி பண்ணாங்க இல்லையா அப்படின்னு வேணும்னே பழி வாங்கிறதுக்காக சுகன்யா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்புறம் பழனி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, கதிரே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரியும்டா, பிரச்சனை வேண்டாம்டா, நீ கிளம்பு கதிரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விலைக்கு விடுறாங்க. கதிருமே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு வராரு. ஸோ அவன் கிடக்கட்டும், ஆனால் மாமா நல்லவர், மாமாவை எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கதிர் நல்ல குணத்தோடு தான் இருந்தார். ஸோ குமரவேல் தான் கோவப்பட்டு சண்டை போட்டார். ஸோ இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் அரிசியே குமரவேல் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பாரு, தான் கண் முன்னாடியே தானே நடிச்சிருக்கிறாரா அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம அரசி பார்த்தா ஸோ குமரவேலை ஏற்றுப்பாங்களா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அரசியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற குமரவேலு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும், அவங்க குடும்பத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்கள விட்டு கொடுக்காம பேசணும். ஆனால் வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து எதிரியாகவே நினச்சிட்டு அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு குமரவேல் நினச்சா அது முடியுமா, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ குமரவேல் மாறினாரு. முதல்ல ஒரு வேளை அப்பத்தாவுடைய பொறுத்த நாளில் ஸோ அவங்கள அதாவது இவர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாமல் கதிர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணா இல்லைங்களா, அந்த கோவத்தில் குமரவேல் வந்து இப்படி பண்ணுறாரோ என்னவோ ஆனால் தெரியல. ஸோ திருந்தினாரு. ஸோ திரும்பவும் உடனே மாறிட்டாரு, திருந்தவே இல்லை, இன்னமும் பழைய குமரவேலா தான் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ ஒரு வேளை அவர் வந்துட்டு அரசியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாய்ப்பில்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து திரும்பவும் மாறிட்டாரா, இல்லை அவங்களுடைய அப்பாவும் பெரியப்பாவும் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க, ஸோ கோவத்தோடையும் பகையோடு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால குமரவேல் திரும்பவும் அதே மாதிரி இருக்காரா என்னன்னு தெரியல. குமரவேலுக்கு புத்தியே கிடையாது. ஸோ கொஞ்சம் கூட அப்பப்போ கொஞ்சமாக மாறுறாரு. ஸோ திரும்பவும் பழைய குமரவேல மாறுறாரு. ஸோ மாறி திருந்தி அரசியல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திரும்பவும் நினைக்கிறாரு குமரவேல் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், ரெண்டு குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேரும் அப்படின்னு நினச்சா ஸோ குமரவேல் பண்ணுற விஷயம் எல்லாமே அதுக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு கதிர் அப்படி அங்கே ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை இங்கே ராஜி பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட போய் பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது அப்படி அந்த வீடியோவை பார்த்த உடனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அரசி ராஜி எல்லாருமே மயில் கோமதி எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனவே அவன் அடிச்சிருப்பான் அப்படின்னு கோமதியும் கோவத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, மா இவெல்லாம் திருந்தவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டி போனால் போகட்டும்னு இவனை மன்னிச்சு விட்டா பார்த்தியா, என் பையனவே அடிச்சிருக்கான், இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இங்கே கோமதி இருந்துட்டு இருக்காங்க. இங்கே ராஜியுமே வருத்தப்படுறாங்க. நீ கவலைப்படாத ராஜி, அவன் இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட அவன் திருந்திட்டான், மாறி அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நல்லவன் ஆயிட்டான்னு நினச்சா, ஆனால் அவன் மாறவே கிடையாது. எப்படி கதிரை அடிச்சிருக்கலாம், அவன் எவ்வளோ தைரியம் இருக்கான் அவனுக்கு அப்படின்னு ராஜுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு கதிர் வந்து வராரு. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம குமரவேலம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ குமரவேல் வந்த உடனே ராஜு போயிட்டு கதிர் வந்திருக்காரு அப்படின்னு கூட கவனிக்காமல் கதிரை அடித்ததுக்காக அங்கே குமரவேல் கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க அப்போ எல்லாருமே மாறி வடிவு வந்து எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் யார் பேச்சையுமே கேட்காம சட்டையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என் கதிரை அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போகிறாரு. ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து கதிர்க்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ராஜு நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் ஒரு பக்கம் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேராது போல இருக்குது, இந்த பிரச்சனை பெருசாக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ஸோ அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மாறியும் வடிவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது கதிர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ கதிர் வாடா இங்கே பாருடா என்ன நடந்திருக்கு, நீ எதுக்கூட அந்த கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கேட்டுட்ருக்கவும், இல்லைம்மா மாமாவை பார்த்து பேசிட்டு வரதுக்கு தான்மா போனேன், மாமா வந்துட்டு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, இதெல்லாம் மாமாவோட பிரச்சனை எதுவுமே இல்லைம்மா. ஆமாம் எதுக்குமா அங்கே போய் சண்டை போடணும் அப்படின்னு. என்ன கதிர் இப்படி கேட்டுட்டா, உன்னை அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான், அண்ணனாவே இருந்தாலும் உன்னை கை நீட்டி அடிச்சு தப்பு தானே, அதுக்காக தான் அவனை என்ன ஏதுன்னு கேட்க போனா, என்ன கதிர் ரொம்ப அடிச்சிட்டானா, நீ எதுக்கு அங்கே போனா அப்படின்னு தான் ராஜியுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியன் வராரு. ஸோ விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, சண்டைக்கு போகிறதுக்காக அவருமே போகிறாரு. வேணாங்க இப்போ தான் ராஜி கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வந்தா, பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குன்னு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறானுங்களா அவனுங்க. நான் என்ன வேணும்னு வெறுப்பேற்றதுக்காக பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்கள சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா உங்களை யார் சும்மா விட்ட சொன்னா, போய் கேளுங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னடா அவன் உன்னை அடித்த உடனே அவனை திருப்பி அங்கேயே அடிச்சுட்டு வராமல் அமைதியாக வந்துட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கதிரை திட்டுறாரு பாண்டியன். அப்பா உங்கள் சித்தப்பா மாமா இருந்தார், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருப்பா, பிரச்சனை வேண்டாம், எதுக்கு புதுசாக கடை ஆரம்பிச்சுக்கிற இடத்துல இருந்தாப்பா அமைதியாக வந்துட்டேன், அவனை அப்படியே ஆத்திரமாக வந்துச்சுப்பா, நானும் சும்மா விடலை, அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே சொல்லிட்டு இருக்காரு. என்ன கதிர் நீ இப்படி எல்லாம் பேசுறவன் கிடையாது, ஏதா இருந்தாலையும் அப்படியே சண்டைக்கு போற கதிர் அடி வாங்கிட்டு வந்து நின்று இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராஜியுமே கதிரை வந்து திட்டிட்டு இருக்காங்க குமரவேல் கிட்ட அடி வாங்கினதுக்காக. ஆனால் அவங்களுடைய மாமாக்காக மட்டும்தான் கதிர் வந்து அங்கே பொறுமையாக இருந்துட்டு அமைதியாக வந்தார். ஸோ நீ அதுக்குடா இப்போ அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. இல்லைப்பா அது வந்து மாமா கிட்ட என்ன எதுன்னு பேசிட்டு வரதான்ப்பா போயிருந்தேன் அப்படின்னு, நீ எதுக்குடா இப்போ அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியுங்கப்பா, ஆனால் அதுக்காக மாமா மேலே எதுக்கு கோவப்படுறீங்க, அவர் பண்ணத்துலேயே தப்பு இருக்காது இல்லைப்பா, அதாவது இதெல்லாமே அம்மாவுடைய அண்ணனுங்க பண்ண வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும்டா, ஆனால் இவனுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம யாருமே வைக்கலையப்பா, அவருக்கு சொல்கிறதுக்கு ஃபேஸ் கொடுத்துருந்தா அவர் சொல்லியிருப்பார் இல்லை, அத்தனை தடவை நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீ வாயை மூடிட்டுடா, அவனுமே வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோவப்பட்டு இருக்காரு. என்னடா நீயும் அவனுக்கு சப்போர்ட்டா, நீ தான் அவனுக்கு உடந்தையா இருந்தியா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்டுட்ருக்காரு. அப்போ ராஜு இருந்துக்கிட்டு, மாமா என்ன பேசுகிறீங்க, கதிர்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜு இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா ஏன் மாமா மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, மாமா தான் இந்த தப்பு பண்ணலை, அம்மாவோடைய அண்ணனுக்கு தான் பண்ணாங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என் பேச்சை கேட்காம இப்படி மாமா மேலே கோவத்தோடே இருந்தால் எப்படிப்பா, அந்த மனுஷன் அங்கே உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு, நீங்களே அவரை புரிஞ்சுக்காம வெயிட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா அவர் எப்படிப்பா, அவருடைய மனசு என்ன பாடுபடுது தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கியடா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கதான் உண்மையில எனக்கு சந்தேகமாகுது, எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம எப்படி அவன் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தியா அப்படின்னு. என்னப்பா இது உங்களுக்கு எதிராக நானே எப்படிப்பா அவரு தூண்டி விட்டுருப்பேன், அதே தெருவில் கடையை வைக்க சொல்லி நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. டேய் ஏங்க இவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், டே நீ கொஞ்சம் அமைதியாரடா, எதுக்குடா இப்போ அவர் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி பேசுறதுனால தான் அவருக்கு சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா மேலே தப்பு இல்லைன்னு தாம்மா நான் சொல்கிறேன், வேற என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் என்ன வேணாவோ இருக்கட்டு போகட்டும், நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அமைதியாக நடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. இரு ராஜி நீ கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பாருடா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க. இப்போ எதுக்குடா வீட்டை விட்டு வெளியில் போனவனை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் அவன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நல்லா கேளுங்கப்பா அப்படின்னு செந்திலும் சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. என்னடா என்னத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் இவன் தான் கேட்காம போய் அங்கே நின்று இருக்கான், மானம் கெட்டு போய். என்னடா ஆச்சு உனக்கு? இந்த குடும்பத்துக்காக அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே நாங்கள் கோவத்தோடு இருக்கோம், நீ மட்டும் இருக்குடா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பேசவும், அப்போ தான் பாண்டியன் நீயே நல்லா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே செந்தில் பக்கம் சாஞ்சிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடையில் வந்து இப்படி நான் என்ன வருத்தமாக இருக்கேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டேன், நீயும் எல்லார மாதிரி இந்த கடையையும் இந்த வீட்டையும் தூக்கி போட்டுட்டு போனவன் தானே அப்படின்னு பாண்டியன் சொன்னார். ஆனால் அப்படி தூக்கி போட்டுட்டு போனாலையும் இந்த வீட்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னு உடனே அவன் வந்து நின்னான் இல்லையா, அதுதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆமாடா, அதோ இந்த வீட்டையும் கடையும் தூக்கி போட்டுட்டு போனேன், அவனே வந்து இந்த வீட்டுக்காக நிற்கிறான், இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உனக்கு நான் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்குறேன், இப்படி நீயே நன்றி இல்லாமல் எதுக்குடா இப்போது அந்த நம்பிக்கை துரோகிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுட்ருக்காரு. என்னப்பா நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் உறுதியாக இருந்தேன், நீங்கள் எப்பயுமே தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ஆனால் இப்போது அண்ணன் பக்கம் பேசுகிறீங்க, சித்தப்பா பக்கம் கோவமாக பேசுகிறீங்க, நியாயத்தை புரிஞ்சுக்காம இப்படி எதுக்குப்பா அவசரப்பட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு இங்கே நம்ம இது கதிர் வந்து சொல்லவும் கோமதிக்கு கோவம் வந்து டேய் என்னடா நீ உன் அப்பா கிட்டே எது பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் சொல்கிறது ஏம்மா யாருமே புரிஞ்சிக்க மாட்டேனுங்க அப்படின்னு. அவன் என் தம்பிடா, நானே அவனை புரிஞ்சுக்கல, இனிமேல் அவன் என் தம்பியும் கிடையாது, இதோ அந்த வீட்டில் இருக்கவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, நானே என் குடும்பம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு என்னடா உறவு வேண்டி கிடைக்கு, பாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பாட்டுக்கு நீ வேலையை பார்க்குற வேலையை பாரு, சும்மா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் இப்போ எதுக்கூட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கேன், பேசாமல் போய் ட்ராவல்ஸில் வேலை இருந்தால் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு கோமதி, நாமளே அவனை வேணான்னு தூக்கி போட்டதுக்கப்புறமும் இனி இவன் மட்டும் எதுக்கு அவங்களோட உறவு கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் ராஜு இருந்துக்கிட்டு கமரவேலு ஒன்று அடிச்சது ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அடித்ததை விட இவரும் அண்ணனும் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமா அப்படிலாம் பண்ணுறவரே கிடையாது, அவர்கிட்ட நான் போய் எனக்கு கடையில் எடுத்து பேசினேன், இதுக்கு முழுக்க அவங்களுடைய அண்ணனுங்க மட்டும்தான் காரணம், ஆனால் வீட்டில் இருக்கவங்க சொன்னால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நீயாச்சும் சித்தப்பாவை அதாவது உன் சித்தப்பாவை நீயாச்சும் நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. நீயே விசாரித்து சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும், விடு கதிர், கோவத்தில் இருக்காங்க மாமாவும் அத்தை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ராஜு, ஆமாம் நீ ஏன் அவங்ககிட்ட அப்படி சண்டைக்கு போனா அப்படின்னு, பின்ன உன்னை அடிச்சிருக்கான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, பாரு உன் கண்ணு அப்படி சவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் 4 கொடுத்துருக்கணும், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்கே போனதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் அவங்கள மாதிரியே ஆரம்பிக்காத சரியா, அவர் பக்கம் யாராச்சும் நியாயமாக நின்னாதானே, அவர் தப்பே பண்ணலையா, அதுக்கப்புறம் எதுக்கு அவர் மேலே கோவப்பட்டு இருக்கணும், அதுதான் அவர்கிட்ட பார்த்து பேச போனேன். ஆமாம் நான் அங்கே அவன் குமரவேலு என்ன அடித்தது உனக்கு எப்படி வந்து கிடச்சிது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு அவங்க தான் சுகநிச்சயத்தை தான் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நடந்த விஷயத்த அவங்க எதுக்கு வீடியோ எடுத்தனா அனுப்புறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு, அதுக்குன்னு உன்னை அடிச்சிருக்காங்க, அதை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பலானா தான் நான் அவங்கக்கிட்ட கோவப்பட்டிருக்கணும், அவங்க பண்ணத்தில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இதிலேருந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அதாவது என் அம்மாவுடைய அண்ணனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுகன்யா சித்தியும் தான் இப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, இதில் மாமாவோடைய தப்பு எதுவுமே கிடையாது, எல்லாருமா சேர்ந்து மாமாவை வற்புறுத்தி இந்த கடையில் வச்சுருக்காங்க, இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, இந்த ஒரு ஆதாரம் போதுமே, அவங்க நம்ம நல்லா அதாவது அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் போய் அவங்கக்கிட்ட பேச போனேன், ஆனால் என்ன கூட நான் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதை வீடியோ எடுத்து போட்டு இப்படி குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ ராஜே, மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் நீ சொல்கிற மாதிரி யோசிச்சா அவங்க வந்துட்டு இப்போ குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டாக்குறாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு ஏன் இது வந்து அவங்க பிளான் போட்டு பண்ணதா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜியும் சொல்கிறாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லை நீ யோசிக்கிறது தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சுகன்யாவும் சேர்ந்துக்கிட்டு செஞ்ச வேலை தான். அவங்க இதுக்கு முன்னாடி நீயும் சரி மீனாண்ணியும் சரி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கீங்க. அவங்க வந்து அரசு விஷயத்தில் தப்பு பண்ணப்போ அந்த கோவத்தில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ராஜிக்கிட்ட சொல்லவும் இப்போ புரியுது எனக்கு, எதுக்காக தான் வேணும்னே பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பழி வாங்குறதுக்காக அவங்க குடும்பத்துக்குள்ளே நீ வேணும்னே சண்டை போடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஈகத்தனத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீயும் இதை உண்மைன்னு நம்பி, அதாவது அங்கே நடந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் அவசரப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நீயும் போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்ருக்க. அப்போ தான் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதுனால இந்த குடும்பம் ஒன்று சேருமா? அவங்கள பற்றி யாருமே நினைக்க மாட்டேன்றீங்களே, ஏன் அப்படி எல்லாருமே பகையோட இப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நினைக்கிறாரு. ஆமாம், அவங்க பண்ணது தப்பு இல்லையா, நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு ராஜி சொல்லும்போது, இங்கே பாரு, அவங்களுக்காக மட்டும் கிடையாது, உனக்காகவும் தான் நான் எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கதிர் வந்துட்டு ராஜி வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கூட சேராமல் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களும் இந்த தீபாவளி சீர் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து எல்லாமே சந்தோஷமாக ஃபேமிலியாக இருக்கணும்னு ராஜி ஆசைப்படுறாங்க. அப்படின்றதுக்காக கதிர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேமிலியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இப்போது யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்காக அவருடைய வீட்லேயும் அவர் திட்டு வாங்கிக்கிட்டு, ராஜிக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, குமரவேலுக்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு 2 ஃபேமிலியையும் ஒன்று சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது சக்திவேல், முத்துவேல், குமரவேல் இவங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மாறி வடிவு அப்பத்தான் இங்கே நம்மளுடைய அம்மா ராஜி இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். ஆம்பளைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளைங்க 2 பேரும் 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் கதிர் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்து கோவப்பட்டு கதிர்கிட்ட சண்டை போடுவாங்க. அதுக்காக தான் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ராஜிக்கிட்டேயே சொல்லாமல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா மேலே தப்பு இருக்காது சொல்லி புரிய வச்சு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற கோவத்தை தணிக்கலாம் அப்படின்றதுக்காக கதிர் வந்து அங்கே போனார். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. சுகன்யா பழி வாங்குற எண்ணத்தோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மீனா வந்து அங்கே ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. ராஜு வந்து எப்பயுமே இல்லாமல் இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ராஜுவுமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வழக்கத்துக்கு மாறாக எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து பழனி கடை ஆரம்பித்ததுலேருந்து மொத்த குடும்பமே சதறி போய் தான் வந்து பிரச்சனையோடு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குற ஒரே ஆள் நம்ம கதிர் மட்டும்தான். ஸோ வந்து அவருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கதிர் வந்துட்டு இந்த எல்லா பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ணி 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்க்க போகிறாரு. ஸோ இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுக்கப்புறமும் திரும்பவும் இந்த குடும்பத்தை இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகணுமா, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுமா அப்படின்னு கதிர் வந்து விட்டுற போகிறாரா, இல்லை வந்து அடுத்தடுத்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரா கதிர். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.